ட்ரேடிங் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுல எவ்ளோ சவால்கள் இருக்குன்னு. ஆனா ஒரு விஷயம், உங்களுடைய உண்மையான மிகப்பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டா? இல்ல உங்க பேட் லக்கா? ம் ரெண்டுமே இல்ல. அந்த எதிரி உங்களுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கான். யார் அது? வாங்க, அத பத்தி தான் இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ட்ரேடிங்ல உங்களுக்கு நஷ்டம் வந்தா வேலையா யார குறை சொல்வீங்க? ஐயோ மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்வீங்களா? இல்ல ஏன் நேரம் சரியில்லைன்னு நொந்துக்குவீங்களா? ஆனா உண்மையான பதில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, அந்த எதிரி வேற யாரும் இல்ல, அது உங்க ஈகோ, உங்களுடைய அகம்பாவம். இது கண்ணுக்கே தெரியாது, ஆனா சைலண்டா உங்க முடிவுகளை தடம் மாத்தி உங்கள மெதுவா தோல்வி பாதைக்கு இழுத்துட்டு போற ஒரு பெரிய சக்தி இதுதான். சரி, இந்த ஈகோ, இந்த அகம்பாவம் நமக்குள்ள இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இது நேரா வந்து நான் தான் ஈகோன்னு சொல்லாத, இது பெரும்பாலும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சூப்பரான முகமூடிய போட்டுக்கிட்டு தான் வரும். அப்போ அதோட உண்மையான அறிகுறிகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்லப் போற இந்த எண்ணங்கள்ல ஏதாவது ஒண்ணாவது உங்களுக்கு வருதான்னு கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. நான் மார்க்கெட்டை கணிக்க பிறந்தவன், நான் சொன்னா நடக்கும். இல்லனா எனக்கு தினமும் இவ்ளோ ரூபாய் லாபம் வந்தே ஆகணும். அப்படி இல்லனா அவங்கள விட நான் தான் பெஸ்ட் ட்ரேடர். கடைசியா நான் எவ்ளோ சம்பாதிக்கிறேன்னு இந்த உலகத்துக்கே காட்டணும். இதுல ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள லேசா வந்தா கூட ஜாக்கிரதையா இருங்க. அது உங்க ஈகோவோட ஆபத்தான அறிகுறி. இதோட மிகப்பெரிய ஆபத்தே இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த அகம்பாவம் அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒரு நல்ல ட்ரேடருக்கு என்ன தேவை? உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன். அப்புறம் மார்க்கெட்டை சரியா அனலைஸ் பண்ற திறமை. இந்த ரெண்டு முக்கியமான திறமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு ஒரு கட்டத்துல மொத்தமா காலி பண்ணிடும் இந்த ஈகோ. சரி, இந்த அழிவு எப்படி நடக்குது? இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸ்டெப் 1, ஈகோ உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டெப் 2, நீங்க லாஜிக்கா யோசிக்காம எமோஷனலா முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸ்டெப் 3, இதனால உங்க அனாலிசிஸ் பண்ற திறமையே டேமேஜ் ஆகிடும். அப்போ கடைசி ஸ்டெப் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, தோல்விதான். தவிர்க்கவே முடியாத ஒரு தோல்வி. நிறைய ட்ரேடர்ஸ், ஏன் நல்ல ட்ரேடர்ஸ் கூட ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. அவங்களோட முழு ஃபோக்கஸும் கவனமும் பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியறதே இல்ல. உண்மையான வெற்றிக்கான பாதை அது கிடையவே கிடையாது. இந்த வரிய படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். என்னடா இது இப்படி சொல்றாங்கன்னு தோணலாம். ஆனா இதுதான் ட்ரேடிங் உலகத்தோட மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே நீங்க உள்ள வந்தீங்கன்னா, சாரி, இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு ட்ரேடருக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு. மொத பாதை என் இலக்கு பணம் மட்டும்தான். நீங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்தா அது பெரும்பாலும் தோல்வியில தான் போய் முடியும். இப்போ ரெண்டாவது பாதை, என் இலக்கு என்னையே நான் கட்டுப்படுத்துறது, என் ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறது. இந்த பாதையில போனீங்கன்னா வெற்றியும் வரும், அது கூடவே பணமும் உங்களை தேடி வரும். இதுதான் விஷயம். சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இந்த ஈகோவை எப்படி ஜெயிக்கிறது? தீர்வு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு ஆழமான தத்துவத்துல இருக்கு. இது வெறும் ட்ரேடிங்குக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கே பொருந்தக்கூடிய ஒரு பிலாசபி. அந்த மந்திர வார்த்தை இதுதான். ஒரு சாட்சியாக இரு, அவ்வளோதான். என்னது சாட்சியா இருக்கிறதா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டை ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பாருங்க. ஒரு பார்வையாளனா இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கவும் வேணாம். வர்ற லாபம் நஷ்டத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படவோ வருத்தப்படவும் வேணாம். ஜஸ்ட் ஒரு விட்னஸா இருங்க. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுக்கு நம்ம மேல எந்த கடமையும் கிடையாது. உங்களுக்கு டெய்லி லாபம் கொடுக்கணும்னு அது ஒன்றும் அக்ரிமெண்ட் போட்டு தரல. மார்க்கெட்டை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்ட்ரோல் என்னதான் இருக்கு? நம்ம செயல்கள், நம்ம முடிவுகள். அதுல மட்டும் நம்ம கவனம் இருந்தா போதும். நாம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸான வாக்கியம் இது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது ட்ரேடிங்க்கு 100க்கு 100% பொருந்தும். இங்க உங்க கடமை என்ன தெரியுமா? நல்லா அனலைஸ் பண்றது, உங்க ட்ரேடிங் ப்ராசஸஸ் சரியா ஃபாலோ பண்றது. பலன் அங்கிறது என்ன? லாபம் அல்லது நஷ்டம். நீங்க உங்க கடமைய, உங்க வேலைய கரெக்டா செஞ்சா போதும். பலனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்ல உண்மையான வெற்றிங்கிறது பணத்தை ஜெயிக்கிறது கிடையாது. அது நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான ஒரு எதிரி, அந்த அகங்காரம், அந்த ஈகோ, அவனை ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. இந்த ஈகோ, இந்த பெருமை, நான் யாருன்னு காட்டணுங்கிற அந்த ஆசை, இது மூணும் சேர்ந்து ஒரு ட்ரேடரோட திறமையே சாகடிச்சிடும். இதுக்கு பேர் தான் இன்டர்னல் சூசைட், அதாவது உள்ளார்ந்த தற்கொலை. இது நம்ம உடம்ப அழிக்கிற தற்கொலை இல்ல, ஆனா நம்ம திறமையும் நம்ம எதிர்காலத்தையும் மொத்தமா அழிக்கக்கூடியது. அப்போ நீங்க ஜெயிக்கணும்னா, நிரந்தரமா ஜெயிக்கணும்னா வழி ரொம்ப சிம்பிள். ஒரு சாட்சியாயிருங்க. மார்க்கெட்டை கணிக்காம அமைதியா கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோவை முழுசா தூக்கி வெளியில போடுங்க.
இந்த வழிமுறை ட்ரேடிங்குக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கே இதுதான் அடிப்படை. எப்போ நீங்க உங்க ஈகோவை விடுறீங்களோ அப்போ நீங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, உண்மையான மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றோமே, அது உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. உங்க ட்ரேடிங்ல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலயும் சரி, நீங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ற ஆளா இல்ல எல்லாத்தையும் அமைதியா கவனிக்கிற ஒரு சாட்சியா இருக்கீங்களா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிங்க.